தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசு அலுவலகங்களில் நூதன முறையில் வசூல் வேட்டை. அரசு அலுவலகங்களில் நூதன முறையில் வசூல் வேட்டை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அரசு அலுவலகங்களில் ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது கையூட்டு கொடுத்தால்தான் காரியமாகிறது என்ற நிலை மாறி ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டன. ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலமாகவே இந்த நிலை தொடர்கிறது. அரசு அலுவலகங்களில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும், இல்லாவிட்டால் அலைக்கழித்து நம்மளை பாடாய்படுத்தி விடுவார்கள். ஆனால் சமீப காலமாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்துவதன்படி இந்த லஞ்சம் வாங்குவது சற்று குறைந்துள்ளது. சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் ஆகியவை பெறுவதற்கு தற்பொழுது இ-சேவை மையம் மூலமாக விண்ணப்பிப்பதால் இந்த லஞ்சம் கொடுக்க வேண்டியது சற்று குறைந்துள்ளது. ஆனால் ஒரு சில காரியங்களுக்காக கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் நகராட்சி அலுவலகங்களுக்கு நாம் அரசு வேலை நிமித்தமாக காரியங்கள் நடப்பதற்காக செல்லும் பொழுது நூதன முறையில் வசூல் வேட்டை நடத்துகின்றனர். அதாவது கொடி காசு என்று கூறி 500 ரூபாய், 1000 ரூபாய் வசூலிக்கின்றனர். கொடி நாள், கொடி காசு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க. அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. 500 ரூபா, 1000 ரூபா, 200 ரூபா நோக்கத்துக்கு அந்த அரசு அலுவலகத்துக்கு காரியம் நடக்கும்னு சொல்கிற அந்த பொதுமக்கள் அணிந்திருக்கிற உடையை பார்த்து டிப்டாப்பாக அணிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டு, கொஞ்சம் அழுக்கு சட்டை போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரி சொல்லி வசூல் பண்ணுறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுஜனம் போய் கேட்குறாப்புல, அரசு அலுவலகம் அவங்க வாங்குகிற சம்பளம் பத்தாதா? இந்த கொடிக்காசு என்ற பெயரில் நூதன முறையில் 500 ரூபா, 1000 ரூபா அப்படின்னு வசூல் பண்ணுறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது அரசு அலுவலகங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். கொடிக்காசு என்ற பெயரில் பணம் வசூல் பண்ணுகிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும்.